வணக்கம் நேயர்களே. சட்டத்தரணிகள் மேல் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரான் அலசினால். அது என்னவென்று சொன்னால், நாட்டில் உள்ள பாதாள உலகக்குழு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற திருடர்கள் அல்லது குழு உறுப்பினர்கள் இந்த நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு காரணமானவர்கள் அவர்களுக்காக வாதிட்ட சட்டத்தரணிகள் தான். எனவே அவர்கள்தான் இந்த பாதாள உலகக்குழு செயற்பாட்டாளர்கள் தப்பிச் செல்ல வழிவகுத்தவர்கள். அவர்களினால் தான் அவர்களை நாங்கள் பிடிக்க முடியாமல் போனது. இது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரான் அலசினால் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தி மூலமாக நாங்கள் பலவற்றை யூகிக்கலாம் இல்லையா? யுக்திய செயற்பாடு இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டது. பலதரப்பட்ட வகையில் தென் மாகாணம், கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம் எல்லாம் போலீசாரினால் விசேட அதிரடிப்படையினர்கள் இணைக்கப்பட்டு தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டு குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்ற அனைவரும் சான்று பொருட்களுடன் கைது செய்யப்பட்டார்கள். சில மணித்தியாலங்களில் எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டார்கள். இருந்தாலும் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இவர்கள் திணறினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை மேற்கொள்ளுகின்றவர்கள் இங்கு இல்லை. அவர்கள் இருப்பது துபாய் மற்றும் வெளிநாடுகள். அதிகமானவர்கள் துபாயில் தான் இருப்பதாக வெளிவந்திருக்கிறது செய்தி. அதனால்தான் அந்த நாட்டு அரசாங்கத்தின் உதவியுடன் 45 பேர்களுடைய பட்டியலிடப்பட்ட ஒரு விவரம் துபாய் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் உங்கள் நாட்டில் இருந்தால் அவர்களை நீங்கள் நாடு கடத்துங்கள் இலங்கைக்கு என்றவாறு. அதில் குறிப்பாக கஞ்சிப்பான இம்ரான, அதே போல் மற்றொரு முக்கிய ஒரு பாதாள உறுப்பினருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருந்தது. கஞ்சிப்பான இம்ரான, கணைமுள்ள விஜித, இவர்கள் எல்லாம் உடனடியாக நாட்டுக்கு வர வேண்டும். இவர்கள் இப்பொழுது இருப்பது வெளிநாடுகளில். இவர்களை அனுப்புவதற்கு துணை இருந்தது இவர்களுக்காக வாதிட்ட சட்டத்திறனிகள் தான். எனவே இந்த 45 பாதாள உலகக்குழு செயற்பாட்டாளர்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு சட்டத்தின்படி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், தண்டனைகளை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் இது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை என்றால் குற்றங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கும் சிறு குழுக்கள் அல்லது கிளைகள் தான் தரைக்கப்படுமே தவிர வேறாகவே இருக்கும். அந்த வேரை நாங்கள் கண்டுபிடித்து அதை அகற்றினால்தான் பூரணமாக நாங்கள் குற்றச்செயல்களை தடுக்கலாம் என்பது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரான் அலசினுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே சட்டத்தரணிகள் மேல் அவர் சுமத்திய குற்றம் இப்பொழுது நாங்கள் செய்திகள் வாயிலாக உங்களுக்கு தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம்.